ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் ராக் ப்ராஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான டெமோவை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து இப்போ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பிடிஎஃப்பில் உள்ள ரிலேட்டட் நான் ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இப்போ நமக்கு ஜென்ரேட் ஆகும். கொஸ்டின் என்னென்னா, வாட் டைம் இஸ் செக்கிங் அண்டு செக் அவுட்னு கேட்குறேன். அந்த கொரியை வந்து அந்த கொஸ்டினை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கு, அதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. வாட் ஆர் த செக்கிங் அண்டு செக் அவுட் டைம் என்ன எல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கு. எக்ஸ்பேண்ட் பண்ண பிறகு அதுக்கு ரெலவெண்ட் ஜங்கை எடுத்து ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இந்த அட்வான்ஸ் ட்ராக்கில் 2 மெத்தட் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்டட் கொரி, அனதர் ஒன்று பார்த்திங்கன்னா ரீரேங்க். ஸோ இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீரேங்க்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த ரீரேங்க் மெத்தட் எதுக்காகனா, நம்ம பிடிஎஃப்பில் உள்ள டெக்ஸ்ட்டை எல்லாம் வெக்டார் டிபியில் ஸ்டோர் பண்ண பிறகு நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறோமோ அதை கொஸ்டின் கோட்டில் ரிலவெண்ட் ஜங்கை வந்து வெக்டார் டிபிலேருந்து பிக்ஸ் பண்ணி வந்து எல்லாம் நமக்கு பாஸ் பண்ணி ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஆனால் அந்த எல்லாம் அந்த ஜங்கில் சில ஜங்கு வந்து பார்த்திங்கன்னா பேட் ஜங்காக இருக்கும், அது அன்ரிலேட்டடு ஜங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சினாரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜங்கை வந்து ரீவேலிடேட் பண்ணுறோம். அதாவது ஒரு 5 ஜங்கு இருந்ததுன்னா அந்த 5 ஜங்குக்கும் ஸ்கோர் போடுறோம், அது மார்க் போடுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து டாப் 3 ஜங்கு எதுன்னு நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த டாப் 3 ஜங்கை மட்டும் எல்லாம் நமக்கு பாஸ் பண்ணி ரிசல்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பிஓசி அல்லது ரியல் டைமுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நமக்கு தேவையான எல்லா இம்போர்ட் ஃபைலும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கீ வந்து எப்படி இருக்குதுன்னு அந்த கோடையும் நான் உங்களை ஹைலைட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்எல்எம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு அந்த லைனில் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு, ரீடு அண்டர்ஸ்கோர் பிடிஎஃப். ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா, பிடிஎஃப் பார்த்து நம்ம அப்லோட் பண்ண பிடிஎஃப் பார்த்த ஓப்பன் பண்ணி அதில் உள்ள பேஜஸில் உள்ள எல்லா பேஜஸையும் ரீட் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து 1 by 1 டெக்ஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ண டெக்ஸ்ட்டை எடுத்து கிரியேட் அண்டர்ஸ்கோர் வெக்டார் டிபி அந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை எல்லாமே வெக்டார் டிபியில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதை அப்படியே சேவ் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதை வந்து ஜங்காக, அதாவது ஒரு 500 ஜங்காக ஸ்பிளிட் பண்ணி டிபியில் வந்து வெக்டார் டிபியில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வெக்டார் டிபியோட ஆப்ஜெக்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரேக். இந்த மெத்தடில் ஒரு 4 சப் மெத்தட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது தாங்க அந்த எக்ஸ்பேண்டட் அண்டர்ஸ்கோர் கொரி. அதாவது நம்ம கொஸ்டினை வந்து 2 விதமாக கொடுக்கலாம். ஃபுல் கொஸ்டின் கொடுக்கலாம், ஷார்ட் கொஸ்டின் கொடுக்கலாம். சம் யூஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொஸ்டின் டைப் பண்ணுவாங்க, சம் யூஸர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கொஸ்டின் தான் டைப் பண்ணுவாங்க. ஷார்ட் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ரெலவெண்ட் ஜங்கை வந்து கரெக்டாக பிக்ஸ் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த ஷார்ட் கொஸ்டினை மீனிங் மாறாமல் இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணால் அந்த ஷார்ட் கொஸ்டினை வந்து ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணி
நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இதனால் கரெக்டான ஜங்கு வந்து நமக்கு கிடைக்கும். ஜங்குங்கிறது கான்டெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா, நமக்கு கிடைச்ச கொஸ்டினையும் வெக்டார் டிபி பாத்தையும் பாஸ் பண்ணி ஹைப்ரிட் சர்ச் மூலமாக நம்ம பாஸ் பண்ண கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டு ஒரு 5 ஜங்கை வந்து கட் பண்ணி எடுக்கணும். சிமிலாரிட்டி அண்டர் ஸ்கோர் சர்ச்சுங்கிறது ஒரு ஹைப்ரிட் மெத்தடு. இது வந்து பார்த்திங்கன்னா மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ரிலவெண்ட் ஜங்கை வந்து நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்ட் பண்ண கொஸ்டினையும் ஜங்கையும் ரீரேங்க் அண்டர் ஸ்கோர் ஜங்குங்க இந்த மெத்தடுக்கு வந்து பாஸ் பண்ணுறோம். இந்த மெத்தட் என்ன பண்ணோம்னா, நமக்கு கொஸ்டினையும் ஒரு 5 ஜங்கையும் இங்கே இந்த ரீரேங்க் மெத்தடில் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜங்குக்கும் கொஸ்டின் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஜங்குக்கும் அதாவது ஸ்கோர் வந்து ஆட் பண்ணோம். ஸ்கோருங்கிறது மார்க். அதாவது இந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்டடு ஜங்கு இருந்ததுன்னா அதுக்கு வந்து 9 அல்லது 8ன்னு ஆட் பண்ணோம். இல்லை இந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டு ஜங்கு இல்லைன்னா அதுக்கு 0 இல்லை 1 2 3ன்னு ஆட் பண்ணோம். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ 5 ஜங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஜங்கு, அதாவது டாப் 3 ஸ்கோர் உள்ள ஜங்கை மட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதில் உள்ள பெஸ்ட்டு ஜங்கை மட்டும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த பெஸ்ட்டு ஜங்கால் என்ன அட்வான்டேஜ்னால் ரிசல்ட்டு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் டைம் பர்பஸ்க்கு வேண்டியோ அல்லது ஒரு ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்லேயோ யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டு ஜங்கையும் கொஸ்டினையும் பாஸ் பண்ணி ஜென்ரேட்டட் அண்டர் ஸ்கோர் மெத்தடுக்கு பாஸ் பண்ணி எல்என்எம்க்கு பாஸ் பண்ணி ரிசல்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். இந்த ஜென்ரேட் அண்டர் ஸ்கோர் மெத்தடில் வந்து நான் வந்து ஆல்ரெடி ப்ராம்ப்ட் போட்டிருக்கிறேன். அதாவது கான்டெக்ஸ்ட் ரிலேட்டடாக தான் ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு கட்டிருக்கேன். அப்படி கான்டெக்ஸ்ட் ரிலேட்டடு ஆன்சர் இல்லைன்னா நோ ஆன்சர்னு பிடிஎஃப் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கிறேன். பிடிஎஃப் நோ ஆன்சர்னு எரர் மெசேஜ் தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கிறேன். இப்போ ஃபைனலாக வந்து நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிரும். அந்த ரிசல்ட்டை வந்து யூஏயில் வந்து பைண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து யூஏ வந்து ஸ்ட்ரீம்லிட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு டெமோ பர்பஸ்க்கு வேண்டி நான் ஸ்ட்ரீம்லிட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ரியல் டைமாக இருந்தால் நம்ம ஆங்குலர் அல்லது ரியாக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரீம்லிட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. சப்போர்ட் பண்ணும், ஆனால் யூஸ் பண்ணக்கூடாது. மறுபடியும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பெண்டட் அண்டர் ஸ்கோர் கோரிங்கிற மெத்தட் வந்து நம்ம பாஸ் பண்ணுற கொஸ்டினை வந்து ரீரைட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீரேங்க் மெத்தடு. இது வந்து கொஸ்டினையும் ஜங்கையும் ஃபில்ட்ரு பண்ணி அதில் வந்து டாப் 3 ஜங்கை மட்டும் ரிட்டர்ன் பண்ணோம்.
இதனால் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம டெமோ போகலாம் ஃபைனலாக. நான் யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கொஸ்டினையும் கேட்க போகிறேன். ஹவு டு ஐ அப்ளை ஃபார் எ ஸ்காலர்ஷிப்னு கேட்டிருக்கிறேன். இதுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் லிஸ்ட்டில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போட்டிருக்கிறேன். அது கொஸ்டின் வந்து query எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆன்சர். இந்த ஃப்ளோவில் தான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும். இப்போ வந்து நமக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. ஹவு டு ஐ அப்ளை ஃபார் எ ஸ்காலர்ஷிப் இந்த கொஸ்டினை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. வாட் ஆர் த ஸ்டெப் டு அப்ளை ஃபார் எ ஸ்காலர்ஷிப்னு அதை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.